Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கேரட் புட்டிங். இது ரொம்ப எளிமையா பண்ணலாம். அதாவது என்னன்னா கேரட் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட சர்க்கரை 1 கப். அவ்வளவுதான். அதை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். மேலே வந்து நம்ம வந்து என்னன்னா டாப்பிங்ஸ் வந்து முந்திரி வந்து துருவி வச்சுக்கலாம். முந்திரி, பிஸ்தா, பாதாம் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் புட்டிங் செய்யறதுக்கு நம்ம 500 கிராம்ஸ் அளவுக்கு கேரட் எடுத்துக்கிறோம். இதை வந்து நீட்ட வாக்கில் நம்ம சீவிருக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை எடுத்துகிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். கேரட்டை பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரைஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்தது ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் கேரட், சுகர், கார்ன்ஃப்ளவர் மாவு இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு இடையில் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டேன். இதுக்கு மேலே ஒரே அரை டீஸ்பூன் அளவுக்கு அதாவது கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கை எடுக்காமல் கலரிகிட்டே இருக்கணும். இப்போது கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு ஏலக்காய் வந்து வேண்டாம் அப்படின்னா போட வேண்டாம். இது வந்து வாசனைக்காக நம்ம சேர்க்குறோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பவுலில் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி கிரேட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, பிஸ்தா ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னிங்கன்னா முந்திரி, பிஸ்தா ஆட் பண்ண வேண்டியதில்லை. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பவுலில் வந்து கொஞ்சமாக கீழே முந்திரியும் பிஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே அந்த பவுலில் ஊற்றிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ஊற்றிடலாம். இது வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறணும். ஆல்ரெடி கிரேட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, பிஸ்தா ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்லைஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லைனா அப்படியே கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம். 20 minutes later. கேரட் புட்டிங் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான கேரட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சுவையான கேரட் புட்டிங் ரெடி. கேரட் புட்டிங் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. வறியவர்க்கு ஈதல் வேண்டும். அதனால் ஏற்படும் புகழோடு வாழ வேண்டும். அப்புகழின்றி உயிர்க்கு ஊதியம் என்பது வேறொன்றும் இல்லை.